வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 10-15 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம். பவுலில் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயத்தால். இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்முறையை பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து வச்ச அரிசியை சாதமாக வடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்து அதை வதக்கி விடுறேன். ஓரளவுக்கு வதங்கணும். பிறகு கேரட் சேர்க்கணும். கேரட் சேர்த்து விடுறேன். பீன்ஸு சேர்க்குறேன். ஒரு பொருளாக நம்ம சேர்க்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பொருளை ஒன்றா சேர்த்து விடணும். சேர்த்து விட்டு வதக்கி விடணும். பிறகு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடுறேன். கல் உப்பு சேர்த்து விடுறோம். நம்ம உப்பு சேர்த்து விடுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும், நல்லா வதங்கும். உப்பு சேர்த்து வதக்கினா நல்லா வதங்கும். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் குடமிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன் 2 சேர்த்து மறுபடியும் வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். நம்ம இப்படி வதக்கிறதுனால ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துடும். அடுத்து நம்ம ரைஸ் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா இந்த ரைஸில் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நம்ம சாதம் வடித்து வச்சோம் இல்லைங்களா, அதை நல்லா இதில் போட்டு நம்ம மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸில் எல்லாம் சேர்ந்து நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பக்குவமாக கிளறி விடணும். நம்ம ரைஸ் கொஞ்சம் அரிசி பதத்தில் வடிச்சுக்கணும். ஃப்ரைட் ரைஸ்ன்றதுனால நம்ம போட்டு கலரும்போது சாதம் உடையும். அதனால் நம்ம கொஞ்சம் பக்குவமான ஸ்டேஜில் வடிச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்து இது மாதிரி கலரும்போது அது நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்துடும். நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சிப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் அதில் ஆட் பண்ணணும். பெப்பர் ஆட் பண்ணி இப்போ நான் பெப்பர் சேர்த்து விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ பெப்பர் போட்டு நல்லா நம்ம எல்லாம் மறுபடியும் நம்ம பக்குவமாக கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதில் நம்ம எதுவும் பவுடருங்களாம் சேர்க்கலை, மசாலா பவுடர் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வெறும் வெஜிடபிள்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கோம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மசாலா பொருளும் நம்ம ஆட் பண்ணலை. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ வெஜிடபிள் ரைஸ் ரெடி. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி விடுறேன் பாருங்கள். நல்ல சாதம் உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம சாதம் ஒரு 75% வெந்த பிறகு நம்ம எடுத்துட்டோம். அதனால் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக. இதுக்கு டொமேட்டோ கெட்சப் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு டைம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.